शङ्करांश भूम शङ्करार्यपीठ सद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. வித்யாரண்யகிருத பஞ்சதசி கிரந்தத்துல 6ஆம் அத்தியாயம் சித்திரதீப பிரகரணத்துல இப்ப இருக்கும். இந்த பஞ்சதசியானது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 15 சாப்டர்களை கொண்டது பஞ்சதசி. பஞ்சதசினா 15 சாப்டரோட இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துக்கு பேர் பஞ்சதசி அப்படின்னு பேரு. அது 3 பஞ்சகமாக பிரிஞ்சிருக்கு. பிரதம பஞ்சகம் அப்படின்றது விவேக பஞ்சகம். அது என்னன்னாக்க எல்லாமே தத்துவ விவேக பிரகரணம், பூத விவேக பிரகரணம், கோஷ விவேக பிரகரணம், துவைத விவேக பிரகரணம், அப்புறம் மகா வாக்கிய விவேக பிரகரணம்னு 5 விவேக பிரகரணம். 2வது மத்திய பஞ்சகம் என்னன்னாக்க சித்திரதீப பிரகரணம், திருப்தி தீப பிரகரணம், கூட்டஸ்த தீப பிரகரணம், ஞான தீப பிரகரணம், நாடக தீப பிரகரணம் அப்படின்னு பேரு. 3வது பஞ்சகம் அது எப்படி ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. யோகானந்தம், ஆத்மானந்தம், அத்வைதானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம் அப்படி 15 சாப்டர்கள். இந்த 15 சாப்டரும் பகவத்கீதையில இருக்க மாதிரி ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் கிரமெல்லாம் கிடையாது. அங்கங்க பேசினது அதனுடைய தொகுப்பா இருக்கிறதுனால இப்படி இருக்கு. இதுல வேதாந்தத்துல இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகமா இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இந்த பஞ்சதசி. அதுல இல்லாத விஷயமே கிடையாது. அத்வைத வேதாந்தத்துக்கு என்னெல்லாம் அவசியமோ அது எல்லாத்தையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல டிஸ்கஸ் பண்ணிவிட்டார். அதுல இந்த தீப பஞ்சகத்துல முதல்ல சாப்டர் 6வது சாப்டர் சித்திரதீப பிரகரணம். இந்த சித்திரதீப பிரகரணத்துல அவர் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரம்மத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் பிரம்மத்தோட சேர்ந்த மாயையோட சேர்ந்த ஈஸ்வரனை சொல்லணும், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரை சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்தூலமாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த விராட்டை சொல்லணும் அப்படின்னு இதை 4ஆ பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எப்படி ஒரு இதை எடுத்துட்டா வர்ணபூர்ணமான ஒரு படத்தை திருஷ்டாந்தமா எடுத்துட்டார். அந்த திருஷ்டாந்தத்தை எப்படின்னா ஒரு பெயிண்டிங் மாதிரி முதல்ல சுத்த வஸ்திரமா இருக்கும்போது தௌத வஸ்திரம் அதை பிரம்மத்துக்கு வச்சிருந்தார். அதுக்கப்புறமா அதுல அன்ன விலேபனம் எல்லாம் பண்ண உடனே அந்த மாயையினுடைய சம்பந்தம் ஏற்படுத்திருக்கு. அப்போ அதுக்கு கட்டித வஸ்திரம் அப்படின்னு பேரு. கட்டித வஸ்திரம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இந்த இடத்துல என்ன குறிக்க சித்தோட மாயை சேர்ந்ததுனால அது ஈஸ்வரனை குறிக்கிறது. அதுக்கப்புறமா லாஞ்சித வஸ்திரம் அது என்னன்னா மஷ்யாகாரம் அதுல அவுட்லைன் எல்லாம் போட்டுட்டார். அந்த மாதிரி போட்டது சூக்ஷ்ம சிருஷ்டிக்கு காரணமான அந்த ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது. அதுக்கப்புறம் வர்ணங்கள்லாம் போட்டோன்னு ஒரு பெரிய எல்லாருக்கும் நிறைய பொம்மைகள்லாம் வருது. இப்படி இருக்கக்கூடியதா இருக்கிறது தான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய கிராஸா பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது இப்படி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை விராட் அப்படின்னு சொன்னார். இப்ப என்னாச்சு, பிரம்மத்தை சொன்னார், ஈஸ்வரனை சொன்னார், ஹிரண்ய கர்ப்பனை சொன்னார், அதுக்கப்புறம் விராட்டை சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே இந்த உலகத்துக்கு அவர் தான் அந்தர்யாமியாக இருந்து எல்லாரையும் ஆட்சி படைச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் சொல்லிவிட்டார். சொல்லி வரும்போது இப்ப என்ன ஆச்சுன்னா நமக்கு இந்த உலகமானது எப்படி வந்தது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கணும்னா, ஒரு குடமானது இருக்கு அப்படின்னா அது உண்டாகிறதுன்னா 2 விதமான காரணங்கள் அதுக்கு நமக்கு தெரியாது. ஒன்னு மெட்டீரியல் காஸ்ட், மண்ணு தான் அந்த மெட்டீரியல் காஸ்ட். இன்னொருத்தர் குயவன், குயவனானவன் நிமித்த காரணம், அவன் இன்டெலிஜென்ட் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட் மண்ணு, இன்டெலிஜென்ட் காஸ்ட் அந்த குயவன். இதை தவிர அவாந்தரமாக நிறைய காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா. அந்த சக்கரங்கள், அந்த கோல் எல்லாமே இருக்கு, தண்டம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சககாரி காரணங்கள். மெயினா பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு சிருஷ்டி இருந்தாலும் நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடியது மெட்டீரியல் காஸ்ட் என்ன, இன்டெலிஜென்ட் காஸ்ட் என்னன்னு. இப்ப இந்த உலகத்துக்கு மெட்டீரியல் காஸ்ட் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு என்ன தெரியறதுன்னா, பார்த்து கண்டுபிடிக்காத ஒரு விஷயம். இது காரணத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆகையினால நம்ம என்ன பண்ணோம், ஸ்ருதி பிரமாணத்தை தான் நம்புறோம். ஸ்ருதியானது என்ன சொல்றதோ அதான். நம்மளுடைய புத்தி சக்திக்கும் பிரத்யட்சத்துக்கும் நம்மளுடைய இந்திரியங்களுக்கும் எட்டாத விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் வேதம்னு பேர். பிரத்யக்ஷேனவா அனுமானேனவா ஏனோபாயோ நலபியது. உபாயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அப்ப நீங்க போய் எங்க சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க வேதத்துக்கிட்ட தான் போய் சரணாகதி அடையணும்.
நமக்கு ஒரு உயிர் போறதுன்னா அது எங்க போறது, எப்படி போறது, அங்க இந்திரன் இருக்காருனாக்கா எப்படி இருக்கார், வருணன் இருக்காருன்னா எப்படி இருக்காரு, இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வேதம் சொன்னா மட்டும்தான் தெரியும், வேற வழி இல்லை அதை தெரிந்து கொள்றதுக்கு. ஆகையினால அந்த வேதமானது என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்துக்கு காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஈஸ்வரனானவன் அடுத்த கேள்வி நம்ம கேட்டோம், அந்த ஈஸ்வரனானவன் நிமித்த காரணமா உபாதான காரணமா? இப்போ இந்த மண்ணினுடைய உபாதான காரணம்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா குயவன் தான் நிமித்த காரணமா இருக்க. குயவன் செத்து போனா கூட அந்த மண்ணானது இருக்கும் இல்லையா? இந்த மண்பானம் உடைஞ்சதுன்னா கூட குயவன் இருப்பார். சோ இந்த உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவர் இன்டெலிஜென்ட் காஸ்ட் ஸ்ரீ பரமேஸ்வரன் சொன்னாங்க. அப்போ அவர் பர்மனண்டா இருக்கணும். நமக்கு மெட்டீரியல் காஸ்ட்னாக்கா அது உடையவே கூடாது, பர்மனண்டா இருக்கணும். அந்த மாதிரி உலகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உலகத்துல கிடையாதுப்பா. கிட்டத்தட்ட ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா சிலந்தி பூவை சொல்லலாம். சிலந்தி பூ அதுவே உண்டாக்குறது, அதுவே அதை காப்பாத்துறது, அதுவே லயமாக்கிக்கிறது. ஆகையினால நிமித்த காரணமும் உபாதான காரணமும் வேறு வேற இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சிலந்தி திருஷ்டாந்தம் இருக்கு. அதனால இது ரெண்டுமே பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்தது ஒரு மோதிரம் இருக்கு, செயின் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய உபாதான காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க கோல்டு இல்லையா? கோல்டு தான் போகுதுன்னா அந்த கோல்டு நம்ம போட்டுக்கும் போது அந்த ரிங்குன்றது வெறும் நாமம் தான், பேரு தான். ரிங்க காமின்னா இந்த கோல்ட புத்தியினால எடுத்துட்டு ரிங்க காமிங்க அப்படின்னா காமிக்க முடியுமா? ரிங்குக்கு வேல்யூவே கிடையாது, செயினுக்கு வேல்யூ கிடையாது. இருக்கிறது ஒரு கோல்டு தான். அந்த கோல்ட தான் நான் அனுபவிக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், மோதிரத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றேன். கோல்டையும் அனுபவிக்கிறேன், மோதிரத்தையும் அனுபவிக்கிறேன், செயினையும் அனுபவிக்கிறேன், மோதிரத்தையும் அனுபவிக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆர்னமெண்ட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டுனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா லோகத்துல, இது நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகமானது காரணம் ஈஸ்வரன், இந்த உலகமானது காரியம், அவர்கிட்ட இருந்து வந்த எஃபெக்ட். காஸ் ஈஸ்வரன், உலகமானது காரியம். இந்த காரியத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது நம்மள அறியாமையே காரணத்தையும் அனுபவிக்கிறோம், அது தெரிய மாட்டேங்கிறது. எப்படி இந்த மோதிரத்தை நான் அனுபவிக்கும் பொழுது கோல்டையும் அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம இருந்து எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது கூடவே ஈஸ்வரனையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த உண்மையானது தெரியல. அது சொல்றதுக்காக தான் வேதம் வந்திருக்கு. நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஈஸ்வர அனுபவங்கள் தான். ஈஸ்வரன் நம்ம அனுபவிக்கிறதும் ஒண்ணுதான், இந்த உலகத்தை அனுபவிக்கிறதும் ஒண்ணுதான். பிரபஞ்ச அனுபவா ஈஸ்வர அனுபவா அப்படின்றத சொல்லணும் நம்ம. ஏன்னா இப்ப நமக்கு சந்தேகம் வருது, இப்போ வேதம் இப்படி சொல்லி கொடுக்கறது சார் அப்படின்னா அது எப்படின்னா, அது எப்படி சார் ஈஸ்வர அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும்னா நம்ம கிட்டயே எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஆபீஸ்ல நம்ம ஜூனியர்ஸோட குடிக்கும் போது இருக்கக்கூடிய காஃபி வேற மாதிரி குடிப்போம், மீட்டிங்ல குடிக்கும் போது வேற மாதிரி குடிப்போம், பாஸ் வீட்டுக்கு போகும்போது வேற மாதிரி குடிப்போம், குரு வீட்டுக்கு போகும்போது வேற மாதிரி ஆட்டிடியூடு, கோவில்ல குடிக்கும் போது வேற மாதிரி ஆட்டிடியூட் இல்லையா? பிரசாதம் நம்ம ஆத்துல வரும்போது நம்ம ஜூனியர் ஒருத்தர் கொடுத்தோம்னா அப்படியே நம்ம கேஷுவலா வாங்கி பிரிச்சதும் பிரிக்காதுமா அப்படியே சாப்பிடுவோம். ஆனா ஒரு குரு கொடுக்கிறாருனாக்கா அது ஒரு பிரசாதமா கையை நீட்டி கீழே இருக்கும், கையை வாங்குறோம், ஈஸ்வர பிரசாதம் சொன்னா வாங்குறோம். அதுல இருந்து என்ன, ஒரே பொருள் பனானாவாக இருந்தாலும் அதை வாங்கும் போது ஆட்டிடியூடுனல் சேஞ்ச் இருக்கா இல்லையா? ஆகையினால இந்த உலகத்தை நம்ம சாதாரணமா பார்த்தா சாதாரணம் தான். ஆனா இப்படி ஒரு வேதத்தினுடைய ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈஸ்வரனோட அம்சமாகத்தான் காணப்படுகிறது அப்படின்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எல்லாரும் கேள்வி கேட்பான், எங்க அந்த ஈஸ்வரன் காமின்னு? நம்ம அவளுக்கு சொல்ல வேண்டிய பதில், எங்க இல்லன்னு நீ காமி. அதான் நம்ம கவுண்டர் தான் கேட்க முடியும். எங்க இல்ல, எதுல இல்ல, ஈஸ்வரன் இல்லாம எது இயங்கும்? ஆகையினால ஈஸ்வரன் இல்லாம எங்க இல்ல அப்படின்னு இந்த விஷயத்தை தான் விஸ்வம் விஷ்ணுர்வசத்காரோ பூத பவ்ய பவதி. இந்த விஸ்வமே விஷ்ணுதான். அவர் இல்லாத இடம் எங்க, எதுவுமே இல்லையப்பா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பகவத் ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி 206வது ஸ்லோகத்தை போன தடவை வரைக்கும் பார்த்தோம். இத எப்படி பார்த்தோம்னா, ஈஷ சூத்திர விராட் வேதோ விஷ்ணு ருத்ர இந்திர வன்னய விக்ன பைரவ மைராள மாரிகா யக்ஷ ராட்சசாஹ. 206வது ஸ்லோகம். ஈஷ அப்படின்னார். ஈஸ்வரன்னாக்க நமக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம். முதல்ல இருக்கிறது சித்தா இருக்கு,
அதுக்கப்புறமா அந்த கட்டித்த வஸ்திரமா இருக்கக்கூடியது மாயையோட சேர்ந்த அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாக்க அவர் தான் ஈஸ்வரன். முதல்ல கான்சியஸ்னஸ் தனி, அதுக்கப்புறம் அது மாயையோட சேர்ந்த உடனே அதே கான்சியஸ்னஸ் ஈஸ்வரனா ஆயிடுது. அதனால ஈஷான்னார். அடுத்தது யாரு அப்படின்னா சமஷ்டி சூக்ம சரீரத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் என்ன? சூத்ராத்மான்னு பேரு. பஞ்சதசியில சூத்ராத்மான ஹிரண்ய கர்ப்பர்னு அர்த்தம். ஈஷ சூத்ர விராட், கண்ணுக்கு தெரியக்கூடியதா இருக்கக்கூடியவர் விராட். நம்ம இண்டிவிஜுவலா போனா வைஸ்வானரன்னு பேரு. நம்ம எல்லாருடைய சமஷ்டி ஸ்தூல சரீரத்துக்கு பேரு விராட் அப்படின்னு பேரு. என்னுடைய இண்டிவிஜுவல் மைண்டுக்கு பேரு சூக்ம சரீரத்துக்கு தைஜசன்னு பேரு. சமஷ்டி சூக்ம சரீரத்துக்கும் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேரு. என்னுடைய ஆனந்தமய கோஷத்துல நான் தூங்கும் போது யாரோட இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் பிராக்யன்னு பேரு. இதே டோட்டலா மாயையோட சேர்ந்தான்னா அவர் பேர் ஈஸ்வரன் பேரு. இத மூணுத்தையும் இண்டிகேட் பண்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஈஷ சூத்ர விராட். அப்புறம் வேதோ விஷ்ணு ருத்ரஹா வேதஹா அப்படின்னாக்க பிரம்மா, சதுர்முக பிரம்மா. அதுக்கப்புறம் விஷ்ணு ஒருத்தர் என்ன பண்றார்? படைக்கிறார். இன்னொருத்தர் ஆர்கனைஸ் பண்றார். ஒருத்தர் ஜெனரேஷன், ஒருத்தர் ஆர்கனைசேஷன், ஒருத்தர் டெஸ்ட்ராயர். ஜிஓடி என்ன? அது ஜியா இருக்கிறவர் வேதஹா, ஓவா இருக்கிறவர் விஷ்ணு, டியா இருக்கிறவர் ருத்ரர், காடு அப்படின்ற கான்செப்ட். அப்புறம் இந்திர வண்ணயா, இந்திரன் தேவலோகத்து கடவுள். அங்க எல்லாத்தையும் எல்லா தேவர்களும் அவாவா காரியத்தை பண்ணணும்னா அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் வேணும். எல்லாம் அக்னி தன்னுடைய காரியத்தை செய்யணும், சூரியன் அதனுடைய காரியத்தை செய்யணும், சந்திரன் அவருடைய காரியத்தை செய்யணும், மழையானவர் வேலைக்கு வரணும், கரெக்டா ருதுக்கள் எல்லாம் கரெக்டா வரணும்ன்றதுக்கு கண்ட்ரோலரா இருக்கக்கூடியவர் இந்திரன். அவர் இந்த உலகத்தை அவர் தான் காத்துட்டு இருக்கார். அதனால அவரை ஒரு நமஸ்காரம், அவர் ஒரு ஈஸ்வரன் நமக்கு. ஆகையினால இந்திரன். அப்புறம் வண்ணயா அக்னிகள், வண்ணயான்னு போட்டாரு. தட்சிணாக்னி, ஆகவனியாகினி, கார்கபத்தியாகினி, சவ்யம், ஆபசவ்யம் அப்படின்னு சொல்லி 5 விதமான பஞ்சாக்னிகள்ல நம்ம உபாசனை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அக்னிக்கு சாதாரணமா நம்ம ஊர்ல தட்சிண தேசத்துல தஞ்சாவூர்ல 3 அக்னி தான். கார்கபத்தியம், தாட்சிணாக்னி, ஆகவனியம். இப்படி அக்னியாக இருக்கக்கூடிய தேவதையே, அக்னி தேவதையை தானே எல்லாரும் யாகத்துல இப்பவும் வழிபட்டு இருக்கோம். அதனால அவர் ஒரு ஈஸ்வரர். அப்புறம் விக்ன, இவர் இல்லாத ஒரு காரணமே கிடையாது, ஒரு காரியமே கிடையாது நமக்கு. எதுவா இருந்தாலும் விக்னேஸ்வர பூஜை இல்லாம வேற எந்த பூஜையும் பண்றது கிடையாது. அதனால விக்ன. அப்புறம் பைரவர், அஷ்ட பைரவர், அவர் தான் எல்லாரையும் அந்த தாந்திரிகத்துல சொல்லக்கூடிய இந்திரனுடைய ரோல் எல்லாம் பண்ணக்கூடியவர் பைரவர். அதனால அந்த பைரவ உபாசனை, அவர் ஒரு ஈஸ்வரன். அப்புறம் மைராளன் அப்படின்னார். மைராளன் அப்படின்னாக்க இந்த ஃபோக் டைட்டிஸ், இந்த நம்ம சொல்றோம் இல்லையா, கருப்புசாமி, காத்தவராயன் அப்படின்லாம் சொல்றது. அங்க இத மல்லிகார்ஜுனன், மல்லிகாசுரன், மல்லாசுரன் 2 அசுரர்கள் மைராளர்கள் இருந்தாங்களா ஸ்ரீசைலத்துல அப்படின்னு சொல்றது. இப்படி மைராளான்னு ஒரு ஃபோக் டைட்டி. அப்புறம் மாரிகா, மாரிகானா மாரியம்மன், நம்ம ஊர் மாரியம்மன், அது ஒரு டைட்டி. அங்கேயும் ஈஸ்வர ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கிறோம். மாரிகா. அப்புறம் யக்ஷ ராட்சசாக, யக்ஷன் யாரு? குபேரன் முதலியவர்கள், யக்ஷ ராட்சசர்கள். அவர்களையும் வழிபடுறத பாக்குறப்ப பணம் வேணும்னாக்க லட்சுமி குபேர பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம, இப்படி அவளையும் நம்ம பண்ணுங்க. இப்படியே நம்மளுக்கு ட்ரைனிங்கே எப்படின்னாக்க, ஒரு கணபதி முடிஞ்சதுன்னா உபாயன தானம்னு ஒரு பிராமணனை உட்கார வச்சு, இல்ல பிராமணாய இதம் உபாயனம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கிறோம் இல்லையா. எல்லாத்துக்கும் பிராமணனை அந்த கணபதி பூஜையா இருந்தா கணபதியை ஆவாகனம் பண்ணுவோம், சுப்பிரமணிய பூஜையா இருந்தா சுப்பிரமணியனை ஆவாகனம் பண்ணுவோம், இதே அம்பாள் பூஜையா இருந்தா சுவாசினிகளை பண்ணுவோம். இப்படி எல்லாத்தையும் மனிதர்கள் எல்லாம் நம்ம ஆவாகனம் பண்ணி ஈஸ்வர ஸ்வரூபமா பாக்குறதுன்ற மாதிரியே நம்ம ட்ரெடிஷன்ல நமக்கு வே ஆஃப் லைஃபே அப்படி பண்ணிவிட்டான். அப்பதான் இந்த ஈஸ்வர பாவம் வரணும்ன்ற இந்த வேதாந்தத்துக்கு வரத்துக்காக தான் இந்த ட்ரைனிங்க நமக்கு சாஸ்திரமே கொடுக்கறது, கர்மசாஸ்திரமே. அந்த தர்மசாஸ்திரத்துல எப்படி பண்றோம்னா, அது மட்டும் இல்லாம பிளான்ட் கிங்டமும் நமக்கு ஈஸ்வர ஸ்வரூபம் தான். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், அரச மரத்து பூஜை, திங்கக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்ததுன்னாக்கா அஸ்வத்த மர பூஜை பண்றோம், துளசி பூஜை பண்றோம், துளசி கல்யாணம் பண்றோம், நவம்பர் கார்த்திகை மாசம் வந்துருந்தாங்க. இப்படி பிளான்ட் கிங்டமையும் பூஜை பண்றோம். அது மட்டும் இல்ல, அனிமல் கிங்டமும் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதுவும் தானே ஈஸ்வர ஸ்வரூபம். ஆகையினால என்ன பண்றோம், அந்த அனிமல்ஸா இருக்கக்கூடிய கோ பூஜை பண்றோம், கஜ பூஜை பண்றோம், அஸ்வ பூஜை பண்றோம், எல்லாத்தையும் பண்றோம். இப்படி அனிமல் கிங்டத்துக்கும் ஒரு பூஜை. அது மட்டும் இருக்கிறாம எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கிற அந்த வாளு, அரிவாளு, ஸ்பேடு,
ஆக்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆயுத பூஜை பண்றோம். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஈஸ்வர பாவம் பண்ணணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோன்றத ஒரே ஸ்லோகத்துல இவர் நடக்கிறார். என்ன இப்படி அது மாத்திரம் இல்ல, எச்சர விப்ர சத்திரிய விட்டு விப்ரஹா அப்படின்னாக்க பிராமணன் அப்படின்ற அர்த்தம். சத்திரியன் அப்படின்னாக்க டிஃபென்ஸ் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான அவா இல்லைன்னாக்க அவளை ஈஸ்வரனா இருந்து காப்பாற்றுறதா. விட்டு காமர்ஸ் இல்லைன்னாக்க வைசியம் இல்லைன்னாக்க எப்படி போகணும். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இவ 3 பேரும் ஈஸ்வரனா இருந்து காப்பாத்து. விப்ர சத்திரிய விட்டு சூத்ராக இதெல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் இல்லைன்னாக்க எப்படி நடக்கும். இந்த 3 எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் லாஜிஸ்டிக்ஸும் இல்லையா, சோல்ஜர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்படி இவர்கள் எல்லாமே இந்த உலகத்தை ஈஸ்வர சுரூபமாக இருந்துதான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவளை ரெகக்னைஸ் பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. நம்மளுடைய ஃப்ரீவில்ல வச்சிருந்து இதெல்லாம் ஈஸ்வர சுரூபம் தான்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்படி பார்த்தான்னா சர்வாத்ம பாவம் எல்லாரையும் ஈஸ்வரனா பார்க்கக்கூடிய பாவம் வரணும்னாக்க இப்படி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தானே எல்லாரையுமே நம்ம ஈஸ்வரனா பார்க்க முடியும். ஆகையினால இப்படி விப்ர சத்திரிய விட் சூத்ராக கவ அஸ்வ மிருகபக்ஷினஹ. கவ அப்படின்னாக்க பசுக்கள், பசுக்கள் நமக்கு கோமாதா பூஜை பண்றோம். அப்புறம் குதிரை, அப்புறம் மிருகம் அப்படின்னாக்க மான், அப்புறம் பட்சிகள், பட்சிகள் எல்லாமும் பூஜை பண்ண கருடன் கிருடன்லாம் நம்மளுடைய வித்யாரண்யகிருத பஞ்சதசி கிரந்தத்துல 6ஆம் அத்தியாயம் சித்திரதீப பிரகரணத்துல இப்ப இருக்கும். இந்த பஞ்சதசியானது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 15 சாப்டர்களை கொண்டது பஞ்சதசி. பஞ்சதசினா 15 சாப்டரோட இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துக்கு பேர் பஞ்சதசி அப்படின்னு பேரு. அது 3 பஞ்சகமாக பிரிஞ்சிருக்கு. பிரதம பஞ்சகம் அப்படின்றது விவேக பஞ்சகம். அது என்னன்னாக்க எல்லாமே தத்துவ விவேக பிரகரணம், பூத விவேக பிரகரணம், கோஷ விவேக பிரகரணம், துவைத விவேக பிரகரணம், அப்புறம் மகா வாக்கிய விவேக பிரகரணம்னு 5 விவேக பிரகரணம். 2வது மத்தியவ பஞ்சகம் என்னன்னாக்க சித்திரதீப பிரகரணம், திருப்தி தீப பிரகரணம், கூட்டஸ்த தீப பிரகரணம், ஞான தீப பிரகரணம், நாடக தீப பிரகரணம் அப்படின்னு பேரு. 3வது பஞ்சகம் அது எப்படி ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. யோகானந்தம், ஆத்மானந்தம், அத்வைதானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம் அப்படி 15 சாப்டர்கள். இந்த 15 சாப்டரும் பகவத்கீதையில இருக்க மாதிரி ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் கிரமெல்லாம் கிடையாது. அங்கங்க பேசினது அதனுடைய தொகுப்பா இருக்கிறதுனால இப்படி இருக்கு. இதுல வேதாந்தத்துல இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகமா இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இந்த பஞ்சதசி. அதுல இல்லாத விஷயமே கிடையாது. அத்வைத வேதாந்தத்துக்கு என்னெல்லாம் அவசியமோ அது எல்லாத்தையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல டிஸ்கஸ் பண்ணிவிட்டார். அதுல இந்த தீப பஞ்சகத்துல முதல்ல சாப்டர் 6வது சாப்டர் சித்திரதீப பிரகரணம். இந்த சித்திரதீப பிரகரணத்துல அவர் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரம்மத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் பிரம்மத்தோட சேர்ந்த மாயையோட சேர்ந்த ஈஸ்வரனை சொல்லணும், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரை சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்தூலமாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த விராட்டை சொல்லணும் அப்படின்னு இதை 4ஆ பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எப்படி ஒரு இதை எடுத்துட்டா வர்ணபூர்ணமான ஒரு படத்தை திருஷ்டாந்தமா எடுத்துட்டார். அந்த திருஷ்டாந்தத்தை எப்படின்னா ஒரு பெயிண்டிங் மாதிரி முதல்ல சுத்த வஸ்திரமா இருக்கும்போது தௌத வஸ்திரம் அத பிரம்மத்துக்கு வச்சிருந்தார். அதுக்கப்புறமா அதுல அன்ன விலேபனம் எல்லாம் பண்ண உடனே அந்த மாயையினுடைய சம்பந்தம் ஏற்படுத்திருக்கு. அப்போ அதுக்கு கட்டித வஸ்திரம் அப்படின்னு பேரு. கட்டித வஸ்திரம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இந்த இடத்துல என்ன குறிக்கிறது, சித்தோட மாயை சேர்ந்ததுனால அது ஈஸ்வரனை குறிக்கிறது. அதுக்கப்புறமா லாஞ்சித வஸ்திரம் அது என்னன்னா மஷ்யாகாரா அதுல அவுட்லைன் எல்லாம் போட்டுட்டார். அந்த மாதிரி போட்டது சூக்ஷ்ம சிருஷ்டிக்கு காரணமான அந்த ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது. அதுக்கப்புறம் வர்ணங்கள்லாம் போட்டோன்னு ஒரு பெரிய எல்லாருக்கும் நிறைய பொம்மைகள்லாம் வருது. இப்படி இருக்கக்கூடியதா இருக்கிறது தான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய கிராஸா பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது இப்படி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை விராட் அப்படின்னு சொன்னார். இப்ப என்னாச்சு, பிரம்மத்தை சொன்னார், ஈஸ்வரனை சொன்னார், ஹிரண்ய கர்ப்பனை சொன்னார், அதுக்கப்புறம் விராட்டை சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே இந்த உலகத்துக்கு அவர் தான் அந்தர்யாமியாக இருந்து எல்லாரையும் ஆட்சி படைச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் சொல்லிவிட்டார். சொல்லி வரும்போது இப்ப என்ன ஆச்சுன்னா, நமக்கு இந்த உலகமானது எப்படி வந்தது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கணும்னா,
ஒரு குடமானது இருக்கு அப்படின்னா அது உண்டாகிறதுன்னா ரெண்டு விதமான காரணங்கள் அதுக்கு நமக்கு தெரியாது. ஒன்னு மெட்டீரியல் காஸ், மண்ணு தான் அந்த மெட்டீரியல் காஸ். இன்னொருத்தர் குயவன். குயவனானவன் நிமித்த காரணம், அவன் இன்டெலிஜென்ட் காஸ். மெட்டீரியல் காஸ் மண்ணு, இன்டெலிஜென்ஸ் காஸ் அந்த குயவன். இதை தவிர அவாந்தரமாக நிறைய காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த சக்கரங்கள், அந்த கோல் எல்லாமே இருக்கு, தண்டம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சககாரி காரணங்கள். மெயினா பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு சிருஷ்டி இருந்தாலும் நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடியது மெட்டீரியல் காசு என்ன, இன்டெலிஜென்ட் காசு என்னன்னு. இப்ப இந்த உலகத்துக்கு மெட்டீரியல் காசு என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு என்ன தெரியறதுன்னா, பார்த்து கண்டுபிடிக்காத ஒரு விஷயம். இது காரணத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆகையினால நம்ம என்ன பண்ணோம், ஸ்ருதி பிரமாணத்தை தான் நம்புறோம். ஸ்ருதியானது என்ன சொல்றதோ அதுதான். நம்மளுடைய புத்தி சக்திக்கும் பிரத்யட்சத்துக்கும் நம்மளுடைய இந்திரியங்களுக்கும் எட்டாத விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் வேதம்னு பேரு. பிரத்யக்ஷேனவா அனுமானேனவா ஏனோபாயோ நலபியதை. உபாயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அப்ப நீங்க போய் எங்க சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க வேதத்துக்கிட்ட தான் போய் சரணாகதி அடையணும். நமக்கு ஒரு உயிர் போறதுன்னா அது எங்க போறது, எப்படி போறது, அங்க இந்திரன் இருக்காருனாக்கா எப்படி இருக்கார், வருணன் இருக்காருன்னா எப்படி இருக்காரு, இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வேதம் சொன்னா மட்டும்தான் தெரியும், வேற வழி இல்லை அதை தெரிந்து கொள்றதுக்கு. ஆகையினால அந்த வேதமானது என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்துக்கு காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஈஸ்வரன் ஆனவன், அடுத்த கேள்வி நம்ம கேட்டோம், அந்த ஈஸ்வரன் ஆனவன் நிமித்த காரணமா உபாதான காரணமா? இப்போ இந்த மண்ணினுடைய உபாதான காரணம்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா குயவன் தான் நிமித்த காரணமா இருக்க. குயவன் செத்து போனா கூட அந்த மண்ணானது இருக்கும் இல்லையா? இந்த மண்பானம் உடைஞ்சதுன்னா கூட குயவன் இருப்பார். சோ இந்த உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவர் இன்டெலிஜென்ட் காஸ்ட் திரு பரமேஸ்வரன் சொன்னாக்க, அப்போ அவர் பர்மனண்டா இருக்கணும். நமக்கு மெட்டீரியல் காஸ்ட்னாக்கா அது உடையவே கூடாது, பர்மனண்டா இருக்கணும். சோ அந்த மாதிரி உலகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி உலகத்துல கிடையாதுப்பா. கிட்டத்தட்ட ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா சிலந்தி பூவை சொல்லலாம். சிலந்தி பூவை அதுவே உண்டாக்குறது, அதுவே அதை காப்பாத்துறது, அதுவே லயமாக்கிக்கிறது. ஆகையினால நிமித்த காரணமும் உபாதான காரணமும் வேறு வேற இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சிலந்தி திருஷ்டாந்தம் இருக்கு. அதனால இது ரெண்டுமே பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்தது ஒரு மோதிரம் இருக்கு, செயின் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய உபாதான காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க கோல்டு இல்லையா? கோல்டு தான் போகுதுன்னா, அந்த கோல்டு நம்ம போட்டுக்கும் போது அந்த ரிங்குன்றது வெறும் நாமம் தான், பேரு தான். ரிங்க காமின்னா இந்த கோல்ட புத்தியினால எடுத்துட்டு ரிங்க காமிங்க அப்படின்னா காமிக்க முடியுமா? ரிங்குக்கு வேல்யூவே கிடையாது, செயினுக்கு வேல்யூ கிடையாது. இருக்கிறது ஒரு கோல்டு தான். அந்த கோல்ட தான் நான் அனுபவிக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், மோதிரத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றேன். கோல்டையும் அனுபவிக்கிறேன், மோதிரத்தையும் அனுபவிக்கிறேன், செயினையும் அனுபவிக்கிறேன், மோதிரத்தையும் அனுபவிக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆர்னமெண்ட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டுனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா லோகத்துல. இது நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த உலகமானது காரணம் ஈஸ்வரன், இந்த உலகமானது காரியம், அவர்கிட்ட இருந்து வந்த எஃபெக்ட். காஸ் ஈஸ்வரன், உலகமானது காரியம். இந்த காரியத்தை நம்ம அனுபவிக்கும் போது நம்மள அறியாமையே காரணத்தையும் அனுபவிக்கிறோம், அது தெரிய மாட்டேங்கிறது. எப்படி இந்த மோதிரத்தை நான் அனுபவிக்கும் பொழுது கோல்டையும் அனுபவிக்கிறேனோ, அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம இருந்து எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது கூடவே ஈஸ்வரனையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த உண்மையானது தெரியல. அது சொல்றதுக்காக தான் வேதம் வந்திருக்கு. நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஈஸ்வர அனுபவங்கள் தான். ஈஸ்வரன் நம்ம அனுபவிக்கிறதும் ஒண்ணுதான், இந்த உலகத்தை அனுபவிக்கிறதும் ஒண்ணுதான். பிரபஞ்ச அனுபவா ஈஸ்வர அனுபவா அப்படின்றத சொல்லணும் நம்ம. ஏன்னா இப்ப நமக்கு சந்தேகம் வருது, இப்போ வேதம் இப்படி சொல்லி கொடுக்கறது சார் அப்படின்னா அது எப்படின்னா, அது எப்படி சார் ஈஸ்வர அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும்னா, நம்ம கிட்டயே எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஆபீஸ்ல நம்ம ஜூனியர்ஸோட குடிக்கும் போது இருக்கக்கூடிய காஃபி வேற மாதிரி குடிப்போம், மீட்டிங்ல குடிக்கும் போது வேற மாதிரி குடிப்போம், பாஸ் வீட்டுக்கு போகும்போது வேற மாதிரி குடிப்போம், குரு வீட்டுக்கு போகும்போது வேற மாதிரி ஆட்டிடியூடு, கோவில்ல குடிக்கும் போது வேற மாதிரி ஆட்டிடியூட் இல்லையா? பிரசாதம் நம்ம ஆத்துல வரும்போது நம்ம ஜூனியர் ஒருத்தர் கொடுத்தோம்னா அப்படியே நம்ம கேஷுவலா வாங்கி பிரிச்சதும் பிரிக்காதுமா அப்படியே சாப்பிடுவோம். ஆனா ஒரு குரு கொடுக்கிறாருனாக்கா அது ஒரு பிரசாதமா கையை நீட்டி கீழே இருக்கும், கையை வாங்குறோம், ஈஸ்வர பிரசாதம் சொன்னா வாங்குறோம். அதுல இருந்து என்ன, ஒரே பொருள் பனானாவாக இருந்தாலும் அதை வாங்கும் போது ஆட்டிடியூடுனல் சேஞ்ச் இருக்கா இல்லையா? ஆகையினால இந்த உலகத்தை நம்ம சாதாரணமா பார்த்தா சாதாரணம் தான்,
ஆனா இப்படி ஒரு வேதத்தினுடைய ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈஸ்வரனோட அம்சமாகத்தான் காணப்படுகிறது அப்படின்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எல்லாரும் கேள்வி கேட்பான், எங்க அந்த ஈஸ்வரன் காமின்னு. நம்ம அவளுக்கு சொல்ல வேண்டிய பதில், எங்க இல்லன்னு நீ காமி. அதான் நம்ம கவுண்டர் தான் கேட்க முடியும். எங்க இல்ல, எதுல இல்ல, ஈஸ்வரன் இல்லாம எது இயங்கும், அவையினால ஈஸ்வரன் இல்லாம எங்க இல்ல அப்படின்னு இந்த விஷயத்தை தான் விஸ்வம் விஷ்ணுர்வ சத்காரோ பூத பவ்ய பவதி. இந்த விஸ்வமே விஷ்ணுதான். பௌபாதவ்யஸ்ய நாபிர்வியதசம் இல்ல, அவர் இல்லாத இடம் எங்க, எதுவுமே இல்லையப்பா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பகவத் ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து 206வது ஸ்லோகத்தை போன தடவை வரைக்கும் பார்த்தோம். இத எப்படி பார்த்தோம்னா, ஈஷ சூத்ர விராட் வேதோ விஷ்ணு ருத்ர இந்திர வன்னய விக்ன பைரவ மைராள மாரிகா யக்ஷ ராட்சசாஹ. 206வது ஸ்லோகம். ஈஷ அப்படின்னார். ஈஸ்வரன்னாக்க நமக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம். முதல்ல இருக்கிறது சித்தா இருக்கு, அதுக்கப்புறமா அந்த கட்டித வஸ்திரமா இருக்கக்கூடியது மாயையோட சேர்ந்த அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாக்க அவர் தான் ஈஸ்வரன். முதல்ல கான்சியஸ்னஸ் தனி, அதுக்கப்புறம் அது மாயையோட சேர்ந்த உடனே அதே கான்சியஸ்னஸ் ஈஸ்வரனா ஆயிடுது. அதனால ஈஷானார். அடுத்தது யாரு அப்படின்னா, சமஷ்டி சூக்ம சரீரத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் என்ன, சூத்ராத்மான்னு பேரு. பஞ்சதசியில சூத்ராத்மான ஹிரண்ய கர்ப்பர் அர்த்தம். ஈஷ சூத்ர விராட், கண்ணுக்கு தெரியக்கூடியதா இருக்கக்கூடியவர் விராட். நம்ம இண்டிவிஜுவலா போனா வைஸ்வானரன் பேரு. நம்ம எல்லாருடைய சமஷ்டி ஸ்தூல சரீரத்துக்கு பேரு விராட் அப்படின்னு பேரு. என்னுடைய இண்டிவிஜுவல் மைண்டுக்கு பேரு சூக்ம சரீரத்துக்கு தைஜசன் பேரு. சமஷ்டி சூக்ம சரீரத்துக்கும் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேரு. என்னுடைய ஆனந்தமய கோஷத்துல நான் தூங்கும் போது யாரோட இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் பிராக்யன்னு பேரு. இதே டோட்டலா மாயையோட சேர்ந்தான்னா அவர் பேர் ஈஸ்வரன் பேரு. இத மூணுத்தையும் இண்டிகேட் பண்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஈஷ சூத்ர விராட். அப்புறம் வேதோ விஷ்ணு ருத்ரஹா வேதஹா அப்படின்னாக்க பிரம்மா, சதுர்முக பிரம்மா. அதுக்கப்புறம் விஷ்ணுவும் ஒருத்தர் என்ன பண்றார், படைக்கிறார், இன்னொருத்தர் ஆர்கனைஸ் பண்றார். ஒருத்தர் ஜெனரேஷன், ஒருத்தர் ஆர்கனைசேஷன், ஒருத்தர் டெஸ்ட்ராயர். ஜிஓடி என்ன, அது ஜியா இருக்கிறவர் வேதஹா, ஓவா இருக்கிறவர் விஷ்ணு, டியா இருக்கிறவர் ருத்ரர், காட் அப்படின்ற கான்செப்ட். அப்புறம் இந்திர வன்னயா, இந்திரன் தேவலோகத்தில் கடவுள். அங்க எல்லாத்தையும் எல்லா தேவர்களும் அவாவா காரியத்தை பண்ணணும். அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் வேணும். எல்லாம் அக்னி தன்னுடைய காரியத்தை செய்யணும், சூரியன் அதனுடைய காரியத்தை செய்யணும், சந்திரன் அவருடைய காரியத்தை செய்யணும், மழையானவர் வேலைக்கு வரணும், கரெக்டா ருதுக்கள் எல்லாம் கரெக்டா வரணும்ன்றதுக்கு கண்ட்ரோலரா இருக்கக்கூடியவர் இந்திரன். அவர் இந்த உலகத்தை அவர் தான் காத்துட்டு இருக்கார். அதனால அவரை ஒரு நமஸ்காரம், அவர் ஒரு ஈஸ்வரன் நமக்கு. ஆகையினால இந்திரன். அப்புறம் வன்னயா அக்னிகள், வன்னயான்னு போட்டாரு. தட்சிணாக்னி, ஆகவனியாக்னி, கார்கபத்தியாக்னி, சத்தியம், ஆபசத்தியம் அப்படின்னு சொல்லி 5 விதமான பஞ்சாக்னிகள்ல நம்ம உபாசனை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அக்னிக்கு சாதாரணமா நம்ம ஊர்ல தட்சிண தேசத்துல தஞ்சாவூர்ல 3 அக்னி தான். கார்கபத்தியம், தாட்சிணாக்னி, ஆகவனியம். இப்படி அக்னியாக இருக்கக்கூடிய தேவதையே, அக்னி தேவதையை தானே எல்லாரும் யாகத்துல இப்பவும் வழிபட்டு இருக்கோம். அதனால அவர் ஒரு ஈஸ்வரர். அப்புறம் விக்ன, இவர் இல்லாத ஒரு காரணமே கிடையாது, ஒரு காரியமே கிடையாது நமக்கு. எதுவா இருந்தாலும் விக்னேஸ்வர பூஜை இல்லாம வேற எந்த பூஜையும் பண்றது கிடையாது. அதனால விக்ன. அப்புறம் பைரவர், அஷ்ட பைரவர், அவர் தான் எல்லாரையும் அந்த தாந்திரிகத்துல சொல்லக்கூடிய இந்திரனுடைய ரோல் எல்லாம் பண்ணக்கூடியவர் பைரவர். அதனால அந்த பைரவ உபாசனை, அவர் ஒரு ஈஸ்வரன். அப்புறம் மைராளன் அப்படின்னார். மைராளன் அப்படின்னாக்க இந்த ஃபோக் டைட்டிஸ், இந்த நம்ம சொல்ற மாதிரி கருப்புசாமி, காத்தவராயன் அப்படின்லாம் சொல்றது. அங்க இத வந்து மல்லிகார்ஜுனன், மல்லிகாசுரன், மல்லாசுரன் 2 அசுரர்கள் மைராளர்கள் இருந்தாங்களா ஸ்ரீசைலத்துல அப்படின்னு சொல்றது. இப்படி மைராளான்னு ஒரு ஃபோக் டைட்டி. அப்புறம் மாரிகா, மாரிகானா மாரியம்மன், நம்ம ஊர் மாரியம்மன், அது ஒரு டைட்டி. அங்கேயும் ஈஸ்வர ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கிறோம். மாரிகா. அப்புறம் யக்ஷ ராட்சசாக, யக்ஷன் யாரு, குபேரன் முதலியவர்கள் யக்ஷ ராட்சசர்கள். அவர்களையும் வழிபடுறத பாக்கிறோமா. பணம் வேணும்னாக்க லட்சுமி குபேர பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம. இப்படி அவளையும் நம்ம பண்ணுங்க. இப்படியே நம்மளுக்கு வந்து ட்ரைனிங்கே எப்படின்னாக்க,
ஒரு கணபதி ஹோமம் முடிஞ்சதுன்னா உபாயன தானம்னு ஒரு பிராமணனை உட்கார வச்சு இல்ல பிராமணாய இதம் உபாயனம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் இல்லையா. எல்லாத்துக்கும் பிராமணனை அந்த கணபதி பூஜையா இருந்தா கணபதியா ஆவாகனம் பண்ணுவோம், சுப்பிரமணிய பூஜையா இருந்தா சுப்பிரமணியனை ஆவாகனம் பண்ணுவோம், இதே அம்பாள் பூஜையா இருந்தா சுவாசினிகளை பண்ணுவோம். இப்படி எல்லாத்தையும் மனிதர்கள் எல்லாம் நம்ம ஆவாகனம் பண்ணி ஈஸ்வர ஸ்வரூபமா பாக்குறதுன்ற மாதிரியே நம்ம ட்ரெடிஷன்ல நமக்கு வே ஆஃப் லைஃபே அப்படி பண்ணிவிட்டான். அப்பதான் இந்த ஈஸ்வர பாவம் வரணும்ன்ற இந்த வேதாந்தத்துக்கு வரதுக்காக தான் இந்த ட்ரைனிங்க நமக்கு சாஸ்திரமே கொடுக்கறது, கர்மசாஸ்திரமே. அந்த தர்மசாஸ்திரத்துல எப்படி பண்றதா, அது மட்டும் இல்லாம பிளான்ட் கிங்டமும் நமக்கு ஈஸ்வர ஸ்வரூபம் தான். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், அரச மரத்து பூஜை, திங்கக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்ததுன்னாக்கா அஸ்வத்த மர பூஜை பண்றோம், துளசி பூஜை பண்றோம், துளசி கல்யாணம் பண்றோம், நவம்பர் கார்த்திகை மாசம் வந்துருந்தாங்க. இப்படி பிளான்ட் கிங்டமையும் பூஜை பண்றோம். அது மட்டும் இல்ல, அனிமல் கிங்டமும் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதுவும் தானே ஈஸ்வர ஸ்வரூபம். ஆகையினால என்ன பண்றோம், அந்த அனிமல்ஸா இருக்கக்கூடிய கோ பூஜை பண்றோம், கஜ பூஜை பண்றோம், அஸ்வ பூஜை பண்றோம், எல்லாத்தையும் பண்றோம். இப்படி அனிமல் கிங்டத்துக்கும் ஒரு பூஜை. அது மட்டும் இருக்காம நம்ம வச்சுட்டு இருக்கிற அந்த வாளு, அரிவாளு, ஸ்பேடு, ஆக்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆயுத பூஜை பண்றோம். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஈஸ்வர பாவம் வரணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோன்றத ஒரே ஸ்லோகத்துல இவர் நடக்கிறார். என்ன இப்படி அது மாத்திரம் இல்ல, எச்சரா விப்ர சத்திரிய விட்டு விப்ரஹா அப்படின்னாக்க பிராமணன் அப்படின்னு அர்த்தம். சத்திரியன் அப்படின்னாக்க டிஃபென்ஸ் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான. அவா இல்லைன்னாக்கா அவளை ஈஸ்வரனா இருந்து காப்பாற்றுறதா. விட்டு காமர்ஸ் இல்லைன்னாக்க, வைசியம் இல்லைன்னாக்கா எப்படி போகணும். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இவ 3 பேரும் ஈஸ்வரனா இருந்து காப்பாத்துங்க. விப்ர சத்திரிய விட்டு சூத்ராக இது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் இல்லைன்னாக்கா எப்படி நடக்கும். இந்த 3 எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் லாஜிஸ்டிக்ஸும் இல்லையா, சோல்ஜர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்படி இவர்கள் எல்லாமே இந்த உலகத்தை ஈஸ்வர சுரூபமாக இருந்துதான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவளை ரெகக்னைஸ் பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. நம்மளுடைய ஃப்ரீவில்ல வச்சுட்டு இதெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் தான்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்படி பார்த்தாங்கன்னா சர்வாத்ம பாவம் எல்லாரையும் ஈஸ்வரனா பார்க்கக்கூடிய பாவம் வரணும்னாக்கா இப்படி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதானே எல்லாரையுமே நம்ம ஈஸ்வரனா பார்க்க முடியும். ஆகையினால இப்படி விப்ர சத்திரிய விட் சூத்ராக கவ அஸ்வ மிருகபக்ஷினா. கவ அப்படின்னாக்க பசுக்கள், பசுக்கள் நமக்கு கோமாதா பூஜை பண்றோம். அப்புறம் குதிரை, அப்புறம் மிருகம் அப்படின்னாக்கா மான், அப்புறம் பட்சிகள், பட்சிகள் எல்லாமும் பூஜை பண்ணலாம். கருடன் கிருடன்லாம் நமக்கு நம்மளுடைய புராணங்கள்ல ரொம்ப வசதியா வச்சுட்டு இருக்கோமே. கருடான டெய்லி கருட வாகனத்துக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்கான் நம்ம இல்லையா. அனுமந்த வாகனம் என்ன, கருட வாகனம் என்ன, அதெல்லாம் பகவான் வரத நம்ம ரொம்ப வசதியா கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி மிருக பட்சினகா அஸ்வத்த வட சூதாத்யாக. அஸ்வத்தம் அப்படின்னாக்கா அரச மரம். அதுக்கப்புறம் வடவிருட்சம், வடவிருட்சம்னாக்கா ஆலமரம், வடவிருட்சம். அப்புறம் சூதாதி அப்படின்னாக்கா மாமரம் முதலியவர்கள். இந்த சூதபலம் காஞ்சிபுரத்துல எல்லாருக்கும் தெரியும். ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல எவ்வளவு விசேஷமான, ஏன்னா அந்த மாம்பழ வனத்துலதான் அம்பாளே சிவனை பூஜை பண்ணதுனால. அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாத்துலயும் அந்த சூத பத்திரத்துக்கு தான் வேல்யூ. மாவலை இல்லாத ஒரு மங்கள கர்மாவே கிடையாது. எல்லா கர்மாவா இருந்தாலும் மாவலையை கட்டி விடணும் நமக்கு. அதனால சூதாதிகள் ரொம்ப முக்கியம். அதுல ஈஸ்வரன் இருக்கிறதுனாலதான் அதை நம்ம யூஸ் பண்றோம். இப்படி ஈஸ்வர சூரமாகவே இருக்கு அந்த மாவலை சூதாத்யாக. அப்புறம் யவ விரீஹி திருநாதயா. யவம் அப்படின்னாக்க ஒரு தானிய விசேஷம், நெல்லு மாதிரி. அது அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்லின்னு போடுறான். அது எப்படி போடுறான்னு தெரியல. யவமோ நெல்லோ ரெண்டுத்தையும் வச்சுட்டு அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம். யவோவா விரீஹிர்வா அப்படின்னு வேதம் இருக்கிறதுனால யவம் விரீஹி தானியம் இதெல்லாம் அக்னிஹோத்திரத்துக்கு டெய்லி அது இல்லாம பண்ண முடியாது. பிராமணனுக்கு வாழ்க்கை இல்லை. அதனால திருணம், நமக்கு திருணத்தினுடைய இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தெரியும். எப்படி கணபதி பூஜை வந்துருச்சுன்னா நமக்கு இதுலதான் வேணும். ஒரு ஆயுஷம் பண்றான்னாக்க மருகம்புல்லுக்கு வேலை இருக்கு. இப்படி திருணங்கள் கூட ஈஸ்வர சுரூபமா இருக்கிறதுனாலதான் அதை பண்றோம். இப்படி எல்லாத்துலயும் ஈஸ்வரனை பாக்குறோம் நம்ம. யவ விரீஹி திருநாதயா. அது மாத்திரம் இல்ல, ஜல பாஷான மிருத். ஜலம் இல்லையா, ஜலம் இல்லாத ஒரு காரியம் இல்ல. அதனால ஆபோவை விஷ்ணுஹோ ஆபோவா இதகும் சர்வம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம
தண்ணி இல்லாம நமக்கு ஒரு காரியம் இல்லை. அதனால பகவான் வருண பகவானே தண்ணி தான். அதனால அபாம் பதையே நமகான்னு வருணனுக்கு பூஜை பண்ணாம ஒரு காரணம் கிடையாது. அதனால ஜலம். அப்புறம் பாஷாணம். பாஷாணம்னா கல்லு. நமக்கு நர்மதால கிடைக்கக்கூடிய அந்த பாஷாணமா இருக்கக்கூடிய அந்த பானலிங்கம் தான் நமக்கு ஈஸ்வர ஸ்வரூபம். அப்புறம் கண்டகியில கிடைக்கக்கூடிய சாலிகிராமம் விஷ்ணு ஸ்வரூபம். நமக்கு வல்லத்துல கிடைக்கக்கூடிய ஸ்படிகம் நமக்கு சூரியன். அப்புறம் சொர்ண ரேகையில கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியது அந்த அம்பாள். இப்படி கல்ல வச்சுதானே அந்த ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம்னு எல்லாம் பாஷாணத்துலதான் நம்ம ஆவாகனம் பண்ணோம். அதனால பாஷாணத்துல முழுக்க அது ஈஸ்வர ஸ்வரூபம் நமக்கு. அதனால பாஷாணம். அப்புறம் மிருத்து, மண்ணு. மண் இல்லாம எந்த காரியத்தையும் நம்ம பண்ண முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எல்லா பாத்திரங்களும் யாகம் பண்றதுக்கு மண் பாத்திரங்கள் தானே தேவைப்பட்டது. அந்த காலத்துல மண்ணும் கட்டாயில இருந்தா எல்லா பாத்திரமும் வச்சிருந்தா. இப்பதானே வந்து இந்த மெட்டல்லாம். அதனால மிருத்து, பாஷாணம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எல்லாத்துலயும் நம்ம பகவானை பாக்குறோம். அப்புறம் வாசி. வாசின்னாக்க வெட்டுறது, ஆக்ஸ் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேர் வாசின்னு பேரு. அதுக்கப்புறம் குத்தாலம். குத்தம்னாக்க ஸ்பேடு. எப்படி இருக்கும், ஒரு சைடு மாத்திரம் இருக்குமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பேடுக்கு பேர், அது ஒரு ஆயுதம். இப்படி இந்த ஆயுதங்கள் எல்லாம் கூட நம்ம ஆயுத பூஜையில நம்ம பண்றோம் இல்லையா. இந்த அந்த காலத்து ராஜாங்க எல்லாம் யூஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாம். குத்தாலகாதையா இவைகள் எல்லாம் இது வரைக்கும் சொன்ன கூட ஈஷ, சூத்திர, விராட், வேத, விஷ்ணு, ருத்ர, இந்திர, வன்னயா, விக்ன, பைரவ, மைராள, மாரிகா, யக்ஷ, ராட்சசாக, விப்ர, க்ஷத்ரிய, விட், சூத்ராக, கவ, அஸ்வ, மிருக, பக்ஷிணः, அஸ்வத்த, வட, சூதாத்யாः, யவ, व्रीहि, திருநாதயः, ஜல, பாஷாண, மிருது, காட்ட, வாசி, வாசியா, குத்தாலகாதயா. இப்படி இவைகள் எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம். அப்படி உலகத்தை எப்படி பார்க்கணும், நம்ம உலகத்துல இதெல்லாத்தையும் அனுபவிக்கிறோம்னா அதுக்காக தான் முதல்ல சொன்ன பிரபஞ்ச அனுபவா ஈஸ்வர அனுபவா. நம்ம பிரபஞ்சத்துல எதெல்லாத்தையும் அனுபவிக்கின்றோமோ அப்போ நம்மள அறியாமையே அதுக்கு காரணமான ஈஸ்வரனையும் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி நான் இந்த மோதிரத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னா கோல்டையும் சேர்த்து தான் அனுபவிக்கிறேன். அதுக்கு காரணத்தையும் சேர்த்து, இந்த காரியத்தை நான் அனுபவிக்கும் பொழுது காரணத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறேன். இந்த உலகத்துல நான் அனுபவிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம், நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஏதோ உலகத்தை நம்ம எல்லாம் அனுபவிக்கிறது பரமேஸ்வரனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது. அவர் இல்லாம ஒரு இடமும் அவருக்கு ஓரிடமும் அசையாதுன்னு இந்த தத்துவத்தை வச்சுதான் நம்ம சொல்லிருந்தோம். அங்கிங்கனாதபடி எங்கு நீக்கமர நிறைந்து இருக்கிற அவர் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை ஏது. ஆகையினால இவை எல்லாமே ஏதே சர்வே ஈஸ்வராக, இவை எல்லாம் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுடைய டெபினிஷன் என்னன்னு கேட்டாருன்னா அந்த மாயா பிரதிபிம்பித்த சைத்தன்யமானது எப்படி இருக்குன்னு கேட்டா இப்படி உலகமாக இருக்கு. எல்லாருமாக அவர் தான். மனிதனாகவும், பூதங்களாகவும், ரிஷிகளாகவும், தேவர்களாகவும், அந்த பஞ்சமகா யஜ்யங்கள் பண்ணக்கூடிய 5 விதாகவும் தெரிஞ்சு இருக்கக்கூடியது அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வராக சர்வே ஏவ ஏதே பூஜிதாக. இவை எல்லாம் பூஜிக்கத்தக்கதான விஷயங்கள். எல்லாம் நம்ம எவ்வளவு சாதாரணமா மரம் நினைச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இப்ப இப்படி யோசிச்சு பார்த்தா எவ்வளவு யூஸ் பண்றோம், எவ்வளவு ஹவு மச் வி ஷுட் டெய்லி தர்ப்பணம் பண்ணா கூட நமக்கு போராது. டெய்லி இல்லையா, டெய்லி ஆதித்யன் தர்ப்பியாமி, சோமம் தர்ப்பியாமி, எத்தனை கிரகங்களுக்கு தர்ப்பணம் பண்றது. இதெல்லாம் கொடுத்த கேசவம் தர்ப்பியாமி, நாராயணன் தர்ப்பியாமி, மாதவன் தர்ப்பியாமி, தேங்க்ஸ் கிவிங் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஜலத்தையும் அக்னியும் வச்சுட்டு, ஏன்னா இது ரெண்டுத்தையும் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா வச்சுட்டு இருக்கோம், நம்ம ஈஸ்வரனுடைய ரெப்ரசன்டேட். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் ஈஸ்வரனை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வே ஏவ ஈஸ்வராக. இந்த ஈஸ்வரகான்ற பதத்துல ஒரு விசேஷம் இருக்கு. ஈஷகான்னு சொன்னாலே போதுமே. ஏன் ஈஸ்வரகான்னா அது வரச் பிரத்யம் அப்படின்ட்டா. இந்த வரச் பிரத்யம் வியாக்கரணத்துல என்னன்னா கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. சில சமயத்துல வரப்பிரத்தியம் போட்டேன்னு வச்சுங்க, பிரம்மவித் வரஹா அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப வசதி அப்படின்னு கூட்டி கொடுக்கும். ஆனா ஈஸ்வரன்றவரே முழு சொரூபம் ஈசன்னு சொன்னால இந்த வரகான்னு போட்டா அது எப்படி ஈஸ்வரனுக்கு மேல ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. அதனால சில இடத்துல எல்லாம் இந்த வரட்சி பிரத்யமானது என்ன பண்ணோம்னாக்க கூட்டியும் கொடுக்காது, கொடுக்கவும் கூடாது. அது வெறும் அது யூசேஜ், அவ்வளவுதான். இந்த கவிகளுக்கு எல்லாம் ஒரு யூஸ், உங்களுக்கு சந்தத்துக்கு யூஸ் ஆகும் ஈஸ்வரஹான். அந்த மாதிரி ஸ்தாவரஹான்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்தானால ஒரு இடத்துல நிக்கிறதுன்ற அர்த்தம். அதுல இருந்து நிக்கிறதுல வரகா போறதுன்னா ஸ்தாவரம், அது ஒரு பிரயோகம், அவ்வளவுதான். வரட்சி பிரத்யம் வந்ததுன்னாக்க
அது ஒண்ணு வேல்யூ கிடையாது, அந்த ஸ்தாவ தொக்கி நிக்கும், அது அவ்வளவுதான். ஸ்தாவரஹா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பாஹ அப்படின்னா ஒளி, பாஸ்வரஹான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாஸ்வரஹான்னா என்ன, பாசஹான்னாலும் பாஸ்வரஹான்னு ஒண்ணு, ஈஷஹானாலும் ஈஸ்வரஹான்னாலும் ஒண்ணு, ஸ்தஹான்னாலும் ஸ்தாவரஹான்னாலும் ஒண்ணுதான். இப்படி வரச் பிரத்யம், இப்படி ஈஸ்வராக சர்வ ஏவேயது, இவை எல்லாமே பூஜிதாக, எல்லாமே பூஜிக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னாக்க எல்லாத்துக்கும் பலதாயனா. உங்களுக்கு யார பூஜை பண்ணா என்ன பலன் வருது, இது எல்லாத்தையும் நம்ம பலத்துக்காக தானே எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது எல்லாம் பலதாயனா. அதனால சர்வே ஈஸ்வராக அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை ஈஸ்வரனுடைய சொரூபமாக பார்க்கறதுக்கு கத்து தந்துட்டு இருக்கா வித்யாரண்யர். எல்லாரையும் ஈஸ்வர சொரூபமா பார்க்க ஆரம்பிச்சாதான் தன்னுடைய ஆத்மாவா பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இப்ப ஒரு சந்தேகம் வந்துருச்சு, சார் எல்லாம் பூஜ்யன்னு சொல்றீங்க, எல்லாரும் ஈஸ்வரனா இருந்தாலும் பலனானது ஒரு விதமா என்ன வருது அப்படின்னு ஒரு சந்தேகம். எல்லாமே ஈஸ்வரனா எல்லார்கிட்ட இருந்து வரக்கூடிய பலன் ஒன்னாதானே, ஈஸ்வரனுக்கு தான் பார்ஷியாலிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னா அது ஞானத்துக்கு வரும்போது சொல்லக்கூடிய விஷயம். இங்க விவகாரத்துல இருக்கும்போது பலதாயின்னு சொன்னதுனாலேயே என்ன அர்த்தம், பலனை எதிர்பார்க்கிறோம். பலனை எதிர்பார்க்கிறவர்கள் யாரு, மெட்டீரியல் கம்ஃபர்ட்டை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சாதாரண பாமர ஜனங்கள் தானே மெட்டீரியல் பெனிஃபிட் எதிர்க்க போறாங்க. அதை வேதாந்தம் படிச்சவன் தான் ஞானத்துக்காக யூஸ் பண்ண போனா, சித்த சித்திக்காக. சாதாரணமா மக்கள்ல எப்படி இருப்பாங்க, அவளுக்கு ஒரு காரணம் வேணும், ஒரு ருத்ரம் பண்ணா நல்லது அப்படின்னு ருத்ரம் படிக்கிறான். ஒரு ருத்ரம் படிச்சா போத, அதிருத்ரம் பண்ணா இன்னும் விசேஷமா இருக்கும், மகாருத்ரம் பண்ணா விசேஷமா இருக்கும், ருத்ரத்தை விட ருத்ர ஏகாதசி விசேஷம், அதை விட மகாருத்ரம், அதை விட அதிருத்ரம். அப்படின்னா என்ன அர்த்தம், பலன் ஜாஸ்தி ஆகணும்னு தானே அதெல்லாம் பண்றோம். அதனால ஒவ்வொரு காரியம் பண்ணும் போது அதுக்கு உண்டான பலமானதுல தாரதமியம் இருக்கதான் இருக்கும், மேல மேல இருக்கும். ஆகையினால அந்த விஷயத்தை இப்ப சொல்லித்தர, யதா யதா உபாசதே தம் அப்படின்னு பலமீயு ததா ததா பலோத்கர்ஷாபகர்ஷௌது பூஜ்ய பூஜ்யானுசாரதஹ. பலமானது யூனிஃபார்மா தானே சார் இருக்கணும். ஒரே ஈஸ்வரன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் ஈஸ்வரனா ஒத்துண்டானாக்க அந்த ஈஸ்வரனை உபாசனை பண்ணா வரக்கூடிய பலன் ஒன்னா இருக்கணும்னா அப்படி கிடையாதுப்பா. உன்னுடைய உபாசனைக்கு தக்கின பலன் தான் வரும் அப்படின்னாரு. அதுக்கு எப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி ஒன்னாதான் இருக்கு, அதுல ஒண்ணு இல்ல. ஆனா அது பல்புல இருக்கும்போது கன்சம்ஷன் வேற, ஃபேன்ல இருக்கும்போது அது கன்சம்ஷன் வேற, ஏசில இருக்கும்போது அது கன்சம்ஷன் வேற, அப்படிதானே இருக்கு. சோ அது என்னன்னா அந்தந்த மீடியம் பொறுத்து தான் இருக்கு. சோ பரமாத்மா ஒன்றாக இருந்தாலும் நீங்க இன்வோக் பண்ற மீடியம் எப்படி இருக்கு. நீங்க கிரகத்தை உபாசனை பண்ணீங்கன்னு வச்சுங்க, சந்திரனுக்கு பூஜை, சூரியனுக்கு போனா, சுக்கிரனுக்கு பூஜை பண்ணா அதுக்கு தக்கின பலன் தான் வரும். திக்பாலர்களா நினைச்சிட்டு பண்ணா அதுக்கு தக்கின பலன், கிராம தேவதைகளா பண்ணா அதுக்கு தக்கின பலன் தான் வரும். அதை எங்க விஷ்ணுவா நினைச்சிட்டு பண்ணா எனக்கு இந்த காரியம் ஆகணும்ன்றதுக்காக நான் திருப்பதி போயிட்டு வந்தா அதுக்கு தக்க பலன் தான் வரும். இப்படி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கேற்ற பலன் வருதுன்னாக்க, அது மாத்திரம் இல்ல அந்த பூஜ்ய தேவதையும் சார்ந்து இருக்காது. அது மாத்திரம் இல்ல என்னுடைய சிரத்தைக்கு தக்கின பலன் தான் வரும். எல்லாரும் ஒரே ருத்ரத்து வந்தாலும் எல்லாருக்கும் அதே பலம் சொல்ற, எல்லாம் 11 பேர் ருத்ரம் சொல்றான் ருத்ர ஏகாதசின்னா 11 பேருக்கு அதே பலம் வருமானா அதுவும் கிடையாது. அதுல யாரு சிரத்தையா சொல்றாலும் அவனுக்கு தான் அதிக பலன் வரணும். சிரத்த குறைவா சொன்னான்னாக்கா அவனுக்கு அதுக்கு உண்டான பலன் வராது போயிடும். ஆகையினால இந்த பூஜையினுடைய மீடியத்திலயும் விஷயம் இருக்கு, அந்த ஆட்டிடியூட்லயும் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பூஜ்ய பூஜா அனுசாரம், பூஜைக்கு ஏற்ற பலன், பூஜ்யத்துக்கு ஏற்ற பலன். பூஜ்யம் அப்படின்னாக்க எந்த தேவதையை நீங்க பூஜிக்கிறாயோ அந்த தேவதையிலையும் அது சார்ந்து இருக்கு, நீங்க பண்ற ஆட்டிடியூடையும் சார்ந்து இருக்கு. இப்படி அதுக்கேற்ற பலன் தான் வரும் அப்படின்னார். யதா யதா உபாசதே, எப்படி எப்படி நீங்க அந்த பகவானை உபாசிக்கிறீங்களோ தம் அந்த பகவான் பலம் ஈயுஹு ததா ததா, அதுக்கேற்ற பலனை அந்தந்த பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. பலோத்கர்ஷாபகர்ஷௌது, சில பேருக்கு பலமானது உத்கர்ஷமா வருது, சில பேருக்கு அபகர்ஷமா வருதுன்றத பாக்கலாம். அவர் நல்லா பண்ணாருனாக்கா அவருக்கு நிறைய காசு வருது, கொஞ்சமா பண்ணா கொஞ்சமா காசு. அதனால நமக்கு வர பலத்திலையும் உத்கர்ஷமும் இருக்கு, அபகர்ஷமும் இருக்கு. இது ஏன் அப்படின்னா இது பூஜ்ய பூஜா அனுசாரதா, இது அந்த பூஜ்யமான தேவதைக்கு ஒரு பங்கு இருக்கு, நீங்க பண்ணக்கூடிய ஆட்டிடியூடா இருக்கக்கூடிய அந்த பூஜையினாலையும் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கதான் இருக்கு அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களா, இது பகவத்கீதையில சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரிதனோ அர்ஜுன ஆர்த்தி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரத ரிஷப அப்படின்னாரு.
எல்லாருமே உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாமே புண்ணியம் பண்ணவர்கள் தான், எல்லாருமே பக்தர்கள் தான், ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் அவளுக்குள்ள பேதங்கள் இருக்கத்தான் இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்க பகவான் கிட்ட எப்ப பார்த்தாலும் துன்பம் வரும்போது பகவானை கூப்பிடுவாங்க. அப்படி சில பேர் இருக்காங்க. இல்ல ப்ராப்ளம்னு வந்தாதான் பகவானை நினைக்கிறது, பாக்கி நேரத்துல திரௌபதி குந்தி இவெல்லாம் என்ன பண்ணாங்க, ப்ராப்ளம் வரும்போது தான் வந்தாரு. சூதாடும் போது அவனுக்கு தெரியல தர்மராஜாக்கு அவன் தகுனியை வச்சு விளாடுறான் துரியோதனன். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும், புத்திசாலியா இருந்தா தனக்கு வேண்டிய கிருஷ்ணரை வச்சுன்னு வந்தா அவனால ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் புத்தியில சைட் ஆகல அவருக்கு. அதுதான் பகவானுடைய வேலை. அவரு கவலையே படலாம். அது அந்த அதர் ஹேண்ட் அவர் நினைச்சாரு, ஐயோ கிருஷ்ண பரமாத்மா எங்கேயாவது வந்துட போறாரு, நான் தூவாடுறது தெரிஞ்சதுன்னாக்க எனக்கு அசிங்கமாயிடுமேன்னு நினைச்சாரே தவிர அவர் காப்பாத்துவாருன்னு நினைக்கல அவரு, இல்லையா? இப்படி புத்தி ஆனது. ஆனா திரௌபதி ஆனவள் என்ன பண்ணா, அவளுக்கு ஒரு சங்கடம்னு வரும்போது, வஸ்திரம் போய் வரப்போது ஒரு ஸ்திரீக்குன்னு வரும்போது கோவிந்தான்னு கத்தின உடனே ஓடி வந்து அவருக்கு வஸ்திரத்துக்கு ஹெல்ப் பண்ணார் பகவான், இல்லையா? அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பக்திக்கு பேர் ஆர்த்தி பக்தின்னு பேரு. ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது பண்றது இதுவும் ஒரு, அது லோயர் லெவல், இல்லையா? இது எதுக்கு பலோத்கர்ஷ அபகர்ஷம், இப்படி கிரேட் இருக்கு. இது வந்து சாதாரண கிரேட்ல இருக்கா. அடுத்தது ஜிக்யாசு. அவன் என்ன பண்றான், அந்தகரண சுத்தி தான் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவளுக்கு அந்த பாபம் போனா காரியம் நடக்கணும் அப்படின்றதுலதான் இன்ட்ரெஸ்ட் இந்த ஆர்த்திக்கு. ஜிக்யாசுவா இருக்கிறவன் என்ன பண்றான், ஐயோ நம்ம பெரிய வேதாந்தங்கள்லாம் எனக்கு புரியணும், அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமானது எனக்கு தெரியணும், நான் பெரிய லெவலுக்கு போனோம்னாக்க அந்தகரண சுத்தி ரொம்ப அவசியமாச்சு. அந்தகரண சுத்தி வரணும்னா நான் எல்லாத்தையும் கர்மயோகமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பக்தி பண்றான். பக்தியை நான் பகவான் கிட்ட எதையும் கேட்கல, வேதாந்தமானது எனக்கு புரியணும், அதுக்காக நான் உனக்கு டெய்லி கோவிலுக்கு வரேன், கணக்கிறேன், பூஜை பண்ண, எனக்கு அந்தகரண சுத்தி தான் நினைக்கிறவன் வேதாந்திகள், இந்த ஜிக்யாசு. இதுக்கப்புறம் அர்த்தார்த்தி. இவன் என்னன்னாக்க ஒரு காரணத்தின் பொருட்டு செய்யறது. யாரு? சுக்ரீவன், இல்லையா? சுக்ரீவன்லாம் எது பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்காகனாக்க, ராமர் வந்து கேட்டாரு, இந்த ராஜ்யம் எனக்கு கிஷ்கிந்திய பண்ணி கொடு, நீ வாலிய போடு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பண்றது. இத மாதிரி பண்ணக்கூடிய பக்திக்கு பேரு அர்த்தார்த்தி. ஒரு பொருள் அர்த்தத்தை அர்த்தம்னாக்க பொருள்னு ஒரு அர்த்தம், அதை அர்த்திக்கிறான். அந்த பொருளை வேண்டி பண்ணக்கூடியவன் அர்த்தார்த்தி பக்தி. சோ உங்களுக்கு பக்தன்லயே கிரடேஷன் வந்துட்டா, ஆர்த்தி வேற, ஜிக்யாசு வேற, அர்த்தார்த்தி வேற. இன்னொரு குரூப் பக்தி இருக்காங்க. அவெல்லாம் என்ன பண்ணும், லோக சங்கிரகம் தான் அவளுக்கு. அவெல்லாம் ஞானிகள். அவர் ஜனகர்லாம் பண்ணிட்டே இருந்தார். ஏன்னாக்க எத்யதாச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனாக, இல்லையா? எது சிரேஷ்டனா இருக்கக்கூடியவர் எப்படி பண்றானோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றாரு, நான் பண்றதை விட்டுட்டேன்னாக்க லோகம் வந்து என்னையே அனுவர்த்திக்கிறது. ஆகையினால நான் நிறுத்திட்டேன்னு வச்சுக்க, நானும் பஞ்சகஜம் கட்டாம காத்தால எழுந்து சந்தியாவனம் பண்ணாம ஒன்னா எல்லாரும் விட்டுடுவான். அதனால யாரு ஞானியா இருந்தாலும் பண்றத பண்ணிட்டே தான் இருந்தோம், அப்பதான் இன்னொருத்தன் கெட்டு போக மாட்டான்னு அந்த லோகத்து மேல இருக்கக்கூடிய ஒரு கருணை. லோக சங்கிரகார்த்தம் பண்ணக்கூடிய கர்மாக்கள், ஞானிகள் பண்ணக்கூடிய கர்மாலாம் லோக சங்கிரகார்த்தம் பண்ணக்கூடிய கர்மாக்கள். இப்படி கிரடேஷன் இருக்கு, இல்லையா? பூஜை பண்றவன்கிட்டயும் கிரடேஷன் இருக்கு, பூஜிக்கப்படக்கூடிய அந்த தேவதைங்கிட்டையும் கிரடேஷன் இருக்கு. அதனால பலோத்கர்ஷ அபகர்ஷம்னு சொன்னார். இன்னொன்னு பகவான் என்ன சொன்னார், இதெல்லாம் இருக்கட்டம்பா, எல்லாமே பரமாத்ம ஸ்வரூபம்ன்றத மறைஞ்சிடாத. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹா ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தா மாமேவ விததாமியம். எல்லாரும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்றாங்க, பண்ணட்டும், நான் விட்டுறேன் எல்லாரையும். அவனுக்கு பிடிச்சிருக்கா அவன் போட்டான், சபரிமலை போறானா போட்டான், குரு வியாழக்கிழமை ஆச்சுன்னா குருக்கு பண்றானா, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சுக்கிரனுக்கு பண்றான், செவ்வாய்க்கிழமைனா அவனுக்கு அதுல ஆசை இருக்கு, அவன் பண்ண குபேர பூஜை பண்றானா பண்ணட்டும். ஆனா அந்த சிரத்தைக்கு ஏற்ற பலனை நான் தான் கொடுக்க போறேன். அது மூலமா அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு என்ன கிட்ட சேர்த்துக்க போறேன். அதுக்கு உண்டான வழியை தவிர எதுவுமே தப்பு கிடையாது இந்த மார்க்கத்துல வேற சொல்லியிருக்காரு அவர். அதனால பரமாத்ம ஸ்வரூபம் ஒன்றாக இருந்தாலும் தேவதைகள் வேறாக இருந்தாலும் ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவதை பரமாத்மா ஒண்ணுதான் அப்படின்னு அதை வேற சொன்னார். அதே கீதையில ரெண்டுத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இந்த விஷயத்த. முதல்ல சொன்னா எல்லாத்தையும் ஈஸ்வர பாவமா பாரு, அந்த ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்காரு. அதே மாதிரி இருக்கிற பலன்லாம் இருக்கு, அதையும் நான் தான் பார்த்து அதுக்கேற்ற உங்களுக்கு இப்ப தெரியாது அந்த சிரத்தைக்கு ஏற்ற பலன் இவனுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போறதுக்காக நான் கொடுத்திருக்கேன். அந்த விஷயத்தையும் நான் தான் விததாமி ஆகும், நான் தான் பிரிச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பின்னாடி போய் 17வது சாப்டர்ல போய் என்ன பண்ணாரு, இன்னொரு விதமான பக்தியும் பிரிச்சார். சாத்விகமாக இருக்கக்கூடியவர்கள் தேவகளை
பண்றாங்க. ராஜசமாக இருக்கக்கூடியவர்கள் யட்சராட்சசர்கள்லாம் குபேரன் வாழெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அவளுக்கு பிக்கான பலம் வேணும்ன்றதுக்காக அப்படி பண்றாங்க. சில பேர் இந்த தாமச பக்தாலாம் பிரேதம் பிசாசம்லாம் பண்றாங்க. மாதிரி ஸ்மசானத்துல போய் பண்ணாராம், சீஃப் மினிஸ்டர் வேணும்னாக்கா சொல்லுவா. அது மாதிரி பிரேத பூதகணங்கள்லாம் பண்ண ஒரு காரியம் வேணும்னா இப்படி பக்தர்களுக்குள்ள சாத்விக பக்தால், ராட்சச பக்தால், தாமச பக்தால் இருக்கு. இப்படி கிரடேஷன் இருக்கதான் இருக்கு. இந்த உபாசனாவுடைய பலனும் கிரடேஷன் இருக்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லணும். உபாசனா கர்மா இதெல்லாம் கீழ் லெவல்ல இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் பலமானது பேதங்கள் இருக்கதான் இருக்கும். ஆனா அது நல்லா பண்ணானா, உபாசனை நல்லா பண்ணானா நிறைய பெனிஃபிட் வரும். கொஞ்சமா பண்ணானா கொஞ்சமா பண்றது இது நேச்சுரல். இதெல்லாம் இதுக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்கு பாருங்க, இந்த வேதாந்தத்துல இருக்கக்கூடிய ஞானம்னு. அந்த ஞானத்துல ஒரு பேதமும் இல்லை. இந்த கர்மா விஷயங்கள், உபாசனா விஷயங்கள் இதெல்லாம் பலத்தை கொடுக்கக்கூடிய சமாச்சாரங்கள். இந்த பலத்தை கொடுக்கக்கூடிய சமாச்சாரங்கள்ல தாரதமியங்கள் இருந்துதான் ஆகும். ஏன்னா தி வெரி டெபினிஷன் ஆஃப் கர்மாவே எப்படி இருக்குன்னாங்க, அது பர்ஃபெக்டா பண்ண முடியாது. அது இம்பர்ஃபெக்ட் தானே. உபாசனா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் அவனுடைய மைண்டினால பண்ணக்கூடியது. அந்த மைண்டினால கூடியது எப்படி பர்ஃபெக்டா இருக்க முடியும்? இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா பை டிஃபால்ட் மைண்டும் கர்மாவும் பர்ஃபெக்டா பண்ண முடியாது யாராலையும். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் இன்னைக்கு சந்தியாவனம் நல்லா பண்ணேன்னு? யாராவது கை தூக்குங்கன்னா ஒருத்தர் தூக்குவோமா? எல்லாம் திரும்பிடுவோம். யாருமே சொல்ல முடியாது. எவ்வளவு எதிர்க்கிறதா இருந்தா நான் நல்லா சந்தியாவனம் சொல்ல முடியுமான்னு அந்த மனசு அவர் கையில் இல்லையே, யாரும் சொல்ல முடியாது. யாராவது இவ்வளவு உபாசனை நன்னா பண்ணேன்னு சொல்ல முடியுமா? தோராயமா இவர் நல்லா உபாசனை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நிறைய கர்மா பண்ணுவான்னு சொல்லி. ஏன்னா இதுல எல்லாம் பர்ஃபெக்ஷன்றது பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. தேர் கேனாட் பி எ பர்ஃபெக்ட் உபாசகா, தேர் கேனாட் பி எ பர்ஃபெக்ட் கர்மட்டரா யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அது ரெண்டுமே ஹியூமன் பாடியை உத்தேசிச்சிருக்கு, ஹியூமன் மைண்டை உத்தேசிச்சிருக்கு. அதுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க கொடுக்கவே முடியாது. அது இம்பர்ஃபெக்டா தான் இருக்கும் அது. ஆனா எங்களுடைய வேதாந்தம் அப்படியானா எல்லாருக்கும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஒண்ணுதான். ஒரு உபனிஷத்துல சொன்னதுதான் எல்லா உபனிஷத்தும் எதுல போனாலும் இருக்கு. ஞானாதேவத்து கைவல்யம்னு சொன்னாக்க அதை மாற்றவே முடியாது. யார் வந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, எத்தனை மில்லியன் ஆச்சுனாலும் சரி, ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்ற ஒரு ஸ்ருதிக்கு இன்னும் மாத்து கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த ஞானத்துல ஒரு பாகுபாடும் கிடையாது. ஆம்பளை கிடையாது, பொம்பளை கிடையாது, சூத்திரம் கிடையாது, பிராமணம் கிடையாது. ஏன்னா வேதாந்த ஞானமானது நிச்சயமான ஒரு ஞானம். அதுல இப்படி அதுல புரிஞ்சுக்கிறதுல நான் சந்தேகம் எல்லாம் வச்சுக்க சொல்ல முடியாது. அது கர்மா உபாசனையில நீங்க எத்தனை சந்தேகங்கள் வேணாலும் வச்சுக்கலாம், அதெல்லாம் அலௌடு. அதுக்கு ஏத்த மாதிரி பலன். ஆனா ஞானத்துல ஒரு பலனும் இல்லை. இந்த விஷயத்த சொல்லணும். ஏன்னா இப்போ ஈஸ்வரனை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் இந்த உபாசனைக்கு தக்கின மாதிரி தான் பலன் வரும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல் லெவலுக்கு இப்ப கூட்டுன்னு போனோமே, அதுக்காக இப்ப அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்ற, ரொம்ப வெரி பவர்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இது. 210வது ஸ்லோகம். முக்தி து பிரம்ம தத்வஸ்ய ஞானாதேவ நச அன்யதா. ஞானாதேவன்னு சொல்றதோட நிறுத்தல, நச அன்யதான்னு சொன்னதுனால இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போச்சு. பூஜ்யம், பூஜகம், உபாசனை எல்லாரையும் தள்ளி போட்டார் அவர். இதனாலெல்லாம் உங்களுக்கு பிரம்ம ஞானமானது வரவே வராது. மேக்சிமம் அந்த கரண சுத்தி வரைக்கும் வரும். ஆனா இந்த பிரம்ம ஞானமானது எப்படி வரும்னாக்க, நீங்க வேதாந்தத்துல முட்டின்றாதான் வரும். அது உபநிஷத்துல போய் தத் விஜயானார்த்தம் ச குருமேவாபிகச்சே ஸ்ரோத்ரி சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கக்கூடிய ஒரு குருவை அண்டி அவர் கையில போய் உட்கார்ந்து இந்த வேதாந்தத்தை கஷ்டப்பட்டு படிச்சு புரிஞ்சின்றா மொத்தம் தான் வரும் அப்படின்னு சொன்னதோட நிறுத்தல. நான் அந்நிய பந்தா வித்யத்தே அயனாய, நீங்க முன்னுக்கு வரதுக்கு வேற வழியும் கிடையாதுன்னு வேற சொல்லிட்டு. இப்ப இருக்கிறது ஒண்ணுதான் வேதாந்தம். நீங்க ஞானி ஆகணும்னாக்க, மோட்சம் வேணும்னாக்க ஒண்ணுதான் வழி. மோட்சம் இல்லாத பாக்கி வேணும் 1000 வழி இருக்குது. ஈஸ்வரம் விராட்டு யதா யதா உபாசத்தை அதுக்கேற்ற பலன் வரும். எப்போ? இதெல்லாம் ஆர்த்திக்கு, அர்த்தார்த்திக்கு, ஜிக்யாசுக்கு. ஆனா ஞானிக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாதிரி ஞானாதேவத்தை. அந்த வேதாந்த ஜென்ய ஞானத்தினால மட்டும்தான் சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சொல்லிட்டாரு. உபனிஷதைக்க கம்யம், உபனிஷத்தினால மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் அப்படின்னாரு. உபனிஷத்தால கொடுக்க முடியும்னா உபனிஷத்தும் அக்ஷரம் தானே சார், அதுவும் ஒரு பொய்யான வார்த்தைகள் தானே, அதுவும் புக்கு தானே அப்படின்னு சொன்னா அது புரிஞ்சிக்கிற வரைக்கும், அது புரிஞ்ச உடனே எஸ்ய வேதாக அவேதாக பவந்தி, எஸ்ய மாதா அமாதா பவதி, எஸ்ய பிதா அபிதா பவதி அப்படின்னு வேற சொல்லு. எப்போ அப்பாவே அப்பா இல்லாம நிறைய வராரோ
அம்மா அம்மா இல்லாத நிலைக்கு வராத, எப்ப வேதமே வேண்டான்ற நிலைக்கு வருதோ அப்ப ஞானம் வந்துட்டுன்னு அர்த்தம். அதுதான் கடைசியான நிலை. அது வரைக்கும் நம்ம இந்த வேதத்தை பிடிச்சின்னு தான் இருக்கணும். ஆகையினால இந்த வேதத்தை பிடிச்சின்னு தத்துவமசியாதி வாக்கியம் வரணும். தத்துவமசியாதி வாக்கியம் வந்த பிறகு கிணறு எது வரைக்கும் தோன்றேன், தண்ணி வர வரைக்கும், அதுக்கப்புறம் தானா தோன்றதை நிறுத்திட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றது. இது ஞானத்தினால மட்டும்தான் வரும். முக்திஹி தூ, முக்தியோ என்றால் இந்த சம்சார பந்தத்திலிருந்து நீங்க விடுபடுவே ஆனால் பிரம்ம தத்துவசிய ஞானாதே, அந்த பிரம்ம தத்துவமாக இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவம், பிரம்ம தத்துவம்னா என்ன அர்த்தம்? தத்து தோமசி, தத்துவம்னா சாரம்னு ஒரு அர்த்தம், தத்துவம் அதுதான் நீ அப்படின்னு அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், அத்வைத சாட்சா்காரம் வரது இருக்குமா, அந்த ஞானத்தினாலதான் ஞானம் அஸ்ய பிரம்மாத்மைக்கிய ஞான பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியது அப்படின்னு ஆச்சாரியால் அத்தியாச பாஷ்யத்துல போனாரு. இந்த அஸ்ய அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய, இந்த சம்சார விருட்சத்தை நீங்க இந்த சம்சாரத்தை வெட்டிட்டு ஜீவ பிரம்ம ஐக்கியன்ற ஒரு நாலேஜை நீங்க பெறணும் என்பதற்காகத்தான் எல்லா உபனிஷத்துகளும் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்தில் ஆச்சாரியால் சொன்ன பிரகாரம் இந்த பிரம்ம தத்துவத்தினுடைய ஞானாதேவ அந்த ஏவகாரத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க ஞானத்தினால மட்டும்தான் என்ன அர்த்தம்? இந்த உபாசனையினாலேயோ கர்மாவனாலேயோ பஜனையினாலேயோ வேற எதுனாலேயும் வராது. இதெல்லாம் படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டுனாலதான் அந்த படிக்கட்டு வரும். ஆனா இதெல்லாம் படிக்கட்டு தான். அதுக்காக இதுக்கு முக்திக்கு இதெல்லாம் காரணம் இல்லை. முக்திக்கு காரணம் என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான். ஞானாதேவ அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தாம நச்ச அந்நியதா, வேற வழியும் கிடையாது. உங்களுக்கு ஏதோ வேற வழி இருந்ததுன்னா பார்க்கலாம். இது இருக்கவே வெறும் வேதாந்தத்தை படிச்சுதான் ஆகணும் நீங்க. நச்ச அந்நியதா, இது எப்படி இருக்கு அப்படின்னா ப்ராக்சி இருக்கா சார்? நான் சந்தியாவந்தனம் பண்ணா ஒய்ஃபு சந்தியாவந்தனமே பண்றது இல்லையமோ, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஆத்துக்கார் பண்ணா உனக்கும் பலன் வருதுன்னாக்க சந்தோஷமா போயிடுறான் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் ப்ராக்சி எல்லாம் இங்க உண்டானா இந்த வேதாந்தத்துக்கு? நோ ப்ராக்சி. என்ன நீங்க பூஜை பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஆத்துக்கார் பண்ண பூஜை ஒய்ஃபுக்கு வரலாம், ஒய்ஃப் பண்ற பூஜை ஆத்துக்காருக்கு வரலாம், அதெல்லாம் அலௌடு. இந்த வேதாந்தம் மாத்திரம் அவளுக்கு படிச்சாதான் ஒண்ணா, ஹஸ்பண்ட் படிச்சா வேதாந்தம் படிச்சா ஒய்ஃப் முக்தி கிடையாது. ஒய்ஃப்னா வேதாந்தத்தை புரிஞ்சுன்னா ஹஸ்பண்டுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால இங்க பிராக்சியே கிடையாது. அது எப்படி சொன்னீங்கன்னா சொப்ரபோதம் வினா நைவ ஸ்வப்னோ ஹீயதே யதா ஸ்வப்னம் வித்தவுட் ஒன்ஸ் ஓன் வேக்கிங். நானே முழிச்சுட்டாதானே என்னுடைய சொப்னமானது போகும். நான் இப்ப சம்சார விஷயத்துல இருக்கிறத நான் தானே இந்த சம்சாரத்துல இருந்து தப்பிக்கிறேன். எனக்கு தானே ஞானம் வரணும். நான் தூங்கினாக்க நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? யாரு கனவு கண்டானோ அவன் தானே முடிக்கணும். ஒருத்தர் கனவு கண்டாரு, ஒருத்தருக்கு பலன் வருதுன்னாக்க அது நியாயமே இல்லையே. அதனால ஸ்வபிரபோதம் வினா, நானே முடிச்சிக்காத வினா நைவ ஸ்வஸ்வப்னா, என்னுடைய சொப்னமானது நஹீயதே, அது போகாது இல்லையோ. நான் தானே வீட்டுக் கொள்வதை தவிர தன் சோப்பனம் விலகுவதற்கு வேற வழி இல்லையோ இல்லையோ. அதனால அவாவாளுக்கு ஞானம் வரணும், அவாவாதான் அவசப்படணும், அவாவாதான் வேதாந்தத்தை படிச்சு ஆகணும். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா விதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரே சாட்சி, இதெல்லாத்தையும் எத்தனை தடவை சொன்னாலும் அறிந்து கொண்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. என்ன சார் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு தடவை சொன்னாலும் உங்களுக்கு அது எனதான் ஆகிற வரைக்கும் ஜீவ நான் தான் பிரம்மன்ற ஒரு நாலேஜ் எனதான் ஆகிற வரைக்கும் அது பரோட்சமா தான் நின்றுட்டு இருக்கும். அதனால அதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அது என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் முக்தியானது வரும். அது ஞானத்தினாலதான் வரும், வேற வழியினால வராது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இதுக்கு பிராக்சி எல்லாம் கிடையாதுப்பா. ஆனா டேப் ரெக்கார்டர்ல டேப் ரெக்கார்டருக்கு புண்ணியம் பரவாயில்ல, டேப் ரெக்கார்டர் புண்ணியம் வரும்போது உனக்கு புண்ணியம் வராது. அதுல கேட்டாருன்னா அது மாதிரி டேப் ரெக்கார்டர் வேணா நல்லா வேலை செய்ய ருத்ரம் கேட்டு கேட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால அவாவாறு வாயில எப்படி சொல்லணுமோ அப்படி கேட்டாதான் அந்த புண்ணியமானது வரும். அதனால சொப்ரபோதம் வினா நைவ சொப்ன ஆகியது, என்னுடைய முழித்தல் வராம என்னுடைய சொப்னமானது எப்படி போகாதோ அதே மாதிரி அவாவாளுடைய ஞானத்தினாலதான் போகுமே தவிர வேற எதுனாலையும் அவளுக்கு இது வராது அப்படின்னு சொன்னார். அத்விதீய பிரம்ம தத்வே சொப்னம். இப்போ பெரிய டவுட் வந்துருக்கு. என்ன சார் நம்ம பிரம்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், முக்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய பேசியவங்க ஒரு சின்ன சொப்ன திருஷ்டாந்தத்தை வச்சு சொப்னம் போலன்ட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. சின்ன ஒரு சொப்னம், ஒரு பொய்யான ஒரு சொப்னம், அந்த சொப்னத்தை வச்சுட்டு இவ்வளவு பெரிய பிரம்ம தத்துவத்தை நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, அப்படியா கேட்ட இது ஒரு குட்டு வைக்கிறேன். இப்ப நீ இருக்கிறதே சொப்னம் தான், நீ கேட்டதுக்காக இன்னும் இருக்கு. இப்ப நீ இருக்கிறத பாத்தீங்கன்னா இதுவே சொப்னம். சொப்னம் சின்ன திருஷ்டாந்தமா,
என்ன இப்ப நீ இருக்க சொப்பனம் சொல்ல போறாரு. இப்போ அத்விதீய பிரம்ம தத்வே சொப்னோயம் அகிலம் ஜெகதே. இந்த உலகம் முழுக்கமே சொப்பனம் தான். என்ன ஜீச ஜீவாதி ரூபேன சேதன அச்சேதனாத்மகம் அத்விதீய பிரம்ம தத்துவம். அத்வைதம் த்விதீயாத்வை பயம் பவதி. ரெண்டாவதுன்னு வந்துருக்குனால உங்களுக்கு இன்செக்யூரிட்டி வந்துருக்குன்ற அர்த்தம். அதை ஒத்துட்டீங்கன்னு வச்சு உங்களை தவிர வேற ஒருத்தரை நீங்க பகவானா ஒத்துண்டாலும் சரி, வேலைக்காரனா ஒத்துண்டாலும் சரி, ஒய்ஃபா ஒத்துண்டாலும் சரி, ப்ராப்ளம்ன்ற அர்த்தம். அதுல இருந்து நீங்க தப்பிக்கொள்ளவே முடியாது. த்விதீயாத்வை பயம் பவதி. எப்ப ரெண்டாவது பொருள் வந்துருச்சோ அப்பவே நீங்க அதுகிட்ட சப்போர்ட்டுக்கு போவீங்க. எப்ப சப்போர்ட்டுக்கு போவீங்க? இன்செக்யூரிட்டி வந்துருச்சுன்னா போங்க. நீங்க ஒன்ஸ் யூ ஆர் ஷூர் தட் யூ ஆர் த மோஸ்ட் செக்யூர்டு பர்சன், உங்களுக்கு இன்னொருத்தருடைய சப்போர்ட் எதுக்கு? அப்படி இருக்கக்கூடிய நிலை தான் அத்விதீயமான ஒரு நிலை. சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா அப்படின்னு உபனிஷத்து. அது நிரவத்தியம், நிர்விகாரம், நிர்குணம் எல்லாம். அது சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதை அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியமா இருக்கக்கூடியதுன்னாக்க என்ன அர்த்தம்னா பாக்கி எல்லாம் அசத்தியம்ன்ற அர்த்தம், பிரம்மத்தை தவிர. அதை புரிஞ்சுங்க. நீங்க இப்ப எதெல்லாம் சத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் போய் அசத்தியம். இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். எதெல்லாம் நீங்க சித்து சைத்தன்யம் இப்ப நினைச்சிட்டு அறிவுன்னு நினைச்சிட்டு அதெல்லாம் ஜடம். அதை தவிர ஒண்ணு இருக்கு பாருங்க, அது நீ ஐ. அந்த ஐ தான் உண்மை. ஆனந்தம் நீங்க இப்ப எதையோ நினைச்சிட்டு இதெல்லாம் துக்கம் மிஸ்ரிதமா இருக்கு, பந்தகத்துவம், அதிருப்திகரத்துவம், இதெல்லாம் போய் நீங்க தப்பா ஆனந்தம் நினைச்சீங்க. அது இல்ல ஆனந்தம். இதுக்கு வேறானதான ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுதான் நீ அப்படின்னு சொல்லி தரக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் இருக்க, அத்விதீய பிரம்ம தத்துவம். அதுதான் அகம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம். அதுவே நீன்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தெரிந்து கொண்டீர்களே ஆனால் என்ன ஆகும்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இந்த ஜெகத்தானது மித்யா, இது பொய். ஜீவோ பிரம்மைவ, ஜீவனும் பிரம்மமும் ஒன்னு அபரஹா, ஜீவனும் பிரம்மமும் வேறு இல்லை அப்படின்றது தெரிஞ்சாதான் ஜெகத் மித்யாத்வம் வரும். பிரம்ம சத்தியத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா ஜெகன் மித்யாத்வம் தெரியும். ஜெகன் மித்யாத்வம் வைராக்கியம் எப்போ வருதோ அப்பதான் பிரம்ம சத்தியம்ன்றது நமக்கு தெரியும். இது ரெண்டும் இப்படி அமைஞ்சிருச்சு. மித்யாத்வ நிச்சயேன பிரம்ம ஜானம். பிரம்ம ஜானம் முதல்ல இருந்தாலும் மித்யாத்வ நிச்சயத்துக்கு நான் பிரவர்த்திப்பேன். ஆகையினால இது ரெண்டு காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. ஆனா உங்களுக்கு எப்போ இந்த உலகமானது பொய்ன்றதுல தீர்மானமானது உங்களுடைய மனசுல புத்திக்கு வருதோ அப்ப பிரம்மமானது உங்களுக்கே தானா புரிக்கும். அதனால அத்விதீய பிரம்ம தத்துவ, அந்த பிரம்ம தத்துவத்தை நீங்க அறிந்து கொண்டீர்களே ஆனால்